ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்க போகிறோம். செட்டு சாமான் வாங்குறதுக்கு வாங்க போகிறோம். அத்தை ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். நாங்கள் எங்கே போய் வாங்க போகிறோன்னா பெரம்பலூரில் வாங்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் என்ன நல்லா அங்கே விற்குதுன்ட்டு. ஒரு வழியாக நம்ம பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஷேர் ஆட்டோ பிடிச்சாச்சு. சந்தைக்கு போகிறவங்களாம் இறங்கினோடனே அங்கேயே ஆட்டோ நிற்கிது, உடனே ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்றாங்க. அதேமாதிரி நாங்களும் ஒரு 5 பேராக போயிருந்தோம். ஷேர் ஆட்டோ பிடிச்சி சந்தைக்கு கிளம்பியாச்சு. சந்தை உள்ளே என்ட்ரான உடனே எல்லோரும் இந்த கடைக்கு வாங்க அந்த கடைக்கு வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. ஏன்னா அப்போது நம்ம போனப்போ ஒரு 10 கடைக்கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆக தான் கடை அதிகமாக போடுவாங்களாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் சந்தை. நாங்கள் வந்து காலையிலே கிளம்பி போயிட்டோம், தூரத்துலேருந்து போனதுனால. நாங்கள் போனோடனே போயிட்டு பார்த்தோம். அப்போல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது கூட்டம். ஒரு கடைக்கு ஒரு 5 பேர் 6 பேர் அந்த மாதிரி தான் நின்றுட்டுருந்தாங்க. ஒரு சில கடையில் 10 பேர் அந்த மாதிரி நின்றுட்டுருந்தாங்க. நமக்கு தேவையானது எது, எந்த பொருள் குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து சுமாரான பொருளும் இருந்தது, கொஞ்சம் நல்லா இருக்கிற பொருளும் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்துட்டு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ எல்லா பொருளுமே இந்த பாருங்கள், இந்த மாதிரி பாக்கெட்லாம் வந்து 40 ரூபாயிலையும் இருந்துச்சு, 50 ரூபாயிலையும் இருந்துச்சு. அந்த மாதிரி பாக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. பாக்கெட்டில் என்னென்ன பொருள்லாம் இருந்துச்சுன்னா வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பயிறு, மொச்சக்கொட்டை, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உடச்ச கடுகு கலக்கிற வெள்ளை உளுத்தம்பருப்பு, முழு உளுந்து, வத்தல் பாக்கெட்டு, மீன் மேக்கரு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பாக்கெட் போட்டிருந்துச்சு. அப்பளத்துலேருந்து அதே மாதிரி குட்டி குட்டி பாக்கெட்டும் ஜீரகம் எல்லாம் அந்த மாதிரி பாக்கெட் போட்டிருந்துச்சு. அப்புறம் நமக்கு எது எதெல்லாம் வேணுமோ தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இதை பாருங்கள், இந்த அம்மா அளக்குறாங்கல்ல, இது வந்து மாகாணி. இது வந்து ஒரு மாகாணி. இந்த மாகாணியில் 2 ஒரு படி வந்து முழு படியாக கொட்டினோம்னா ஒரு மாகாணி வரும். இப்போ இது வந்து 2 மாகாணி போட்டாங்க. 2 மாகாணி வந்து ஒரு செட்டு. ஒரு செட்டுக்கு வந்து 2 மாகாணி. இதை பாருங்கள், இப்போ போட்டாங்கள்ல, அது ஒரு செட்டு. அந்த மாதிரி கணக்கு பண்ணி யாருக்கு என்னென்ன பிடிச்சிருந்ததோ இவங்கள்ட்ட கொஞ்சம் பொருள் நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டு ஒரு வழியாக அப்படியே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். எல்லாமே தேவையானதை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து சந்தைக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நான் என்னென்ன ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறத காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்து நம்ம சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் 10:30 மணிக்கு நம்ம இங்கே ஊர்லேருந்து கிளம்புனோம். கிளம்பி போயிட்டு இங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் போயிட்டு பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட சந்தை இருக்குது. அப்புறம் சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமான் எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு எங்கள் சின்ன நாத்தனாருக்கு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய நாத்தனாருக்கு, அப்புறம் பெரிய மாமியாருக்கு, நடு மாமியாருக்கு, எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி செட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு வருஷத்துக்கே யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு டைம் வந்து மிளகாத்தூள் அரைப்போம். ஒரு வருஷத்துக்கு வீட்டுக்கு போதும். அரை செட்டு எனக்கு போதும், எங்கள் ஃபேமிலிக்கு போதும். எங்கள் நாத்தனார் வீட்டு ஃபேமிலி பெருசு. ஏன்னா நாங்கள்லாம் வந்தோம்னாக்கா எல்லாருமே ஒரே இடத்துல தான் சமைச்சுலாம் சாப்பிடுவோம். அதனால் எங்களுக்கெலாம் வந்து அரை செட்டு, எங்கள் பெரிய நாத்தனாருக்கு ஒரு செட்டு, எங்கள் சின்ன நாத்தனாருக்கு அரை செட்டு, நடுமாமியாருக்கு அரை செட்டு, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். செட்டு கணக்கு அதே மாதிரியே வந்து விலையும் 1100, 1200, 300, 400 அந்த மாதிரி 4 விதமாக இருக்குது. 4 விதமானா படி அளவு. அங்கே வந்து கிலோ கணக்கு கிடையாது, படி அளவு தான். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். படி அளவு தான் வந்து அளந்து போடுவாங்க. ஒரு படி மாகாணினா 2, ஒரு படி வந்து ஒரு மாகாணி, அந்த மாதிரி அளவு. அப்படி தான் வந்து இன்றைக்கி செட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம். செட்டு ஜாமான் மட்டும் இல்லாமல் நான் வந்து மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மிளகாய், மல்லி, இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். நாட்டு மல்லியாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மெட்ராஸில் இருக்கிற மாமியாருக்கு வாங்கிட்டு வந்ததை காமிக்கிறேன். இது வந்து மஞ்சள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மஞ்சள் வந்துச்சு. இது வந்து மிளகாய் தூளுக்கு போட்டு அரைக்கிறதுக்காக எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். பெருஞ்சீரகம். இது வந்து ஒரு மாகாணினா 2 படி. பெருஞ்சீரகம், கடுகு, சின்ன சீரகம், வெந்தயம், இது எல்லாமே வந்து ஒரு மாகாணி இருக்குது. இதுக்குள்ளார மிளகு இருக்குது.
ஒரு செட்டுக்கு ஒரு படி மிளகு தராங்க. ஏன்னா மிளகு மட்டும் விலை அதிகம், அதனால ஒரு செட்டுக்கு ஒரு படி மிளகு. இது வந்து அரை செட்டுங்கிறதுனால அரைப்படி தான் மிளகு கொடுத்துருக்காங்க. இது வந்து அரைப்படி, அவங்க அளந்த படியால் அரைப்படி இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா இந்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமாக விலை, அதனால இது மட்டும் விலை ரொம்ப ஜாஸ்தி, அதுக்காக இது மட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு செட்டு ஜாமான் வாங்கினோன்னா இது உள்ள ஒரு கசகசா ஒன்று கொடுத்தாங்க, அது கூட இது உள்ளது கொஞ்சோண்டு கசகசா. இது வந்து இந்த ஜாமானோட வர்றது. இந்த ஜாமான் வந்து 650 ரூபா. இது எல்லாமே 2 படி. இது மட்டும் மிளகு மட்டும் அரைப்படி. இப்போ இந்த பொருள் எல்லாமே சேர்த்து 650 ரூபா. 650 ரூபாய்க்கு இது ஒருத்தான்ட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்குமே வந்து அரை செட்டு தான் வாங்கினேன். எனக்கு அரை செட்டு போதும். ஒரு டைம் மிளகாத்தூள் அரைப்பேன். மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு சோம்பு சீரகம் அதெல்லாம் போட்டு அரைக்கிறோம்ல, அதுக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு வருஷத்துக்கு தாண்டியே வரும் இந்த பொருள் எல்லாம். பாருங்க, இது வந்து எனக்கு வாங்கினேன். சீரகம், கடுகு, வெந்தயம், இதில் மிளகும் கசகசாவும் இருக்குது. இது வந்து பெருஞ்சீரகம். அப்புறம் வந்து எனக்கு இன்னும் 1-2 பொருள்லாம் வாங்கினேன். இது வந்து மீன் மேக்கர், குட்டி மீன் மேக்கர் வாங்கினேன். வெஜ் பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம், சில்லி செய்யலாம், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு வாங்கினேன். இப்போ வந்துட்டு பச்சை பட்டாணி வாங்கினேன். பச்சை பட்டாணி வந்து அரை கிலோ. இது அரை கிலோ 50 ரூபா. காஞ்ச பட்டாணி தான் அரை கிலோ 50 ரூபா. அப்புறம் இதுவுமே வாங்கினேன். அப்புறம் ஒரு பெருங்காய டப்பா ஒன்று வாங்கினேன். மல்லி வாங்கியிருக்கேன். எனக்கு மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்கு. மிளகாய்த்தூள் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ள அரைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்காக மல்லி வாங்கியிருக்கேன். மல்லி வந்து பார்த்து வாங்கினேன். ஏன்னா விவசாய மல்லின்னு ஒரு சொல்லியா, விவசாய மல்லி வந்து அவ்வளோவா வாசனை இருக்காது மிளகாத்தூள். நம்ம நாட்டு மல்லி போட்டு அரைச்சோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்க, நாட்டு மல்லி. நாட்டு மல்லி வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து வாங்கினேன். மல்லி வந்து ஒரு கிலோ வந்து 120 ரூபா, 140 ரூபா சொன்னாங்க. கம்மி பண்ணி நாங்கள் நிறையா பேர் போய் வாங்கினதுனால 120 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு கிலோ 120 ரூபான்னு சொல்லிட்டு. அப்புறம் மல்லி, மிளகாய் வந்து 1.5 கிலோ வாங்கினேன். மிளகாய் வந்து 160 ரூபா சொன்னாங்க, 140 ரூபான்னு சொல்லிட்டு மிளகாய் வாங்கினேன். அடுத்தது வந்து கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை வாங்கினேன். இதுவுமே வந்து அரை கிலோ 50 ரூபா. 1/4 கிலோவே 28 ரூபாய் 30 ரூபாய் கிட்ட கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் நாங்கள். ஆனால் அங்கே 50 ரூபான்னு சொன்னாங்க. அரை கிலோ வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு இதுவுமே வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த பட்டை, சோம்பு, சீரகம் அந்த ஜாமான்லாம். இது வந்து கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் வந்து மிளகாய் தூளுக்கு போட்டு அரைப்பாங்க ஒரு சில பேர் போட மாட்டாங்க. சரி, நான் எதுவும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தூள் பெருங்காயமும் கட்டி பெருங்காயமும் வாங்கினேன். இப்போ இதில் வந்து கல்பாசி, கிராம்பு, இதுவுமே கிராம்பு தான். அப்புறம் வந்து ஸ்டார் அன்னாச்சி, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, மராட்டி மொக்கு ஒன்று. இப்போ வந்து நான் வாங்கின பொருள் இவ்வளோதான் நான் வாங்கினேன். எனக்கு வந்து மெயின் வந்து இந்த செட்டு சாமான் தான். எதுக்காக தான் நான் மெயினாக போனதே. செட்டு சாமான், அப்படியே மீன் மேக்கரு, இன்னும் இந்த வத்தல் அது எல்லாமே விற்றுது. நான் வாங்கலை, என்னால் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. எனக்கு அத்தைக்கு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாமே வந்து 2 குச்சி பை ஃபுல்லாகிடுச்சு, என்னால் தூக்க முடியல. அதனால இதோட மட்டும் நிறுத்திட்டேன். இதெல்லாம் வந்து எல்லாமே 10 ரூபா பாக்கெட்டு. இந்த கிராம்பு,
ஸ்டார் என்னாச்சு பட்டை இது எல்லாமே 10 ரூபாய் பாக்கெட் தான். இதெல்லாம் ஒர்த்தா அப்படிங்கிறத வந்து அந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து அதே மாதிரி தான் சின்ன நாத்தனாருக்கு அரை செட்டு வாங்கியிருக்கோம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் அதே மாதிரி இந்த பட்டை சோம்பு அந்த ஜாமான்லாம் அது கடுகு. இது வந்து வெந்தயம் 2 ஜீரகம் அதில் ஒரு பாக்கெட் இருக்குது. இது ஏன் இப்படி வாங்கணும்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து வெந்தயம் கடுகு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு பதிலாக வேறு பொருள் ஏதாவது வாங்கிக்கலாம். வேறு பொருள்னா பெருஞ்சீரகம் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. பெருஞ்சீரகம் வந்து வெந்தயம் வந்து 2 படிக்கு நம்ம வேணான்னு சொன்னோம்னா அதுக்கு பதிலாக 1 படி வந்து பெருஞ்சீரகம் தருவாங்களாம். பெருஞ்சீரகம் இல்லைன்னா கடுகு, அதே மாதிரி இல்லைன்னா பொட்டுக்கல்லை, இது 3 ஏதாவது வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம வரமல்லி கூட வாங்கிக்கலாம், கொத்தமல்லி கூட வாங்கிக்கலாம். ஆனால் ஜீரகம் தர மாட்டாங்க. ஜீரகம் வந்து விலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது மட்டும் தரல. இப்போ அதே மாதிரி இது வந்து 2 அரை செட்டுக்கு வெந்தயம் வந்து கம்மியாக வாங்கிட்டோம். வெந்தயத்தை கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலாக கொஞ்சம் பெருஞ்சீரகம் வாங்கிப்போம். அதுதான் இந்த இடையில இருக்கு. இது வந்து 2 அரை செட்டு. இது யார் யாருக்குன்னா எங்கள் பெரிய மாமியாருக்கும் எங்கள் சின்ன நாத்தனாருக்கும். இது வந்து இந்த பொருள் அத்தை வந்து மொச்சக்கொட்டை வாங்கிட்டு வந்தாங்க. காரக்குழம்பு வச்சா நல்லாயிருக்கும், அதுக்காக மொச்சக்கொட்டை வாங்கிட்டு வந்தாங்க. மொச்சக்கொட்டை கூட 50 ரூபாய் தான். இதே மாதிரி இந்த பொருள் எல்லாமே பாக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க, கட்டி கட்டி வச்சுருந்தாங்க. 50 ரூபான்னு சொல்லி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்ல பொருளாகவும் இருந்தது, நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. எதுவும் பூச்சி அது மாதிரிலாம் இல்லாமல் நல்ல தெளிவாக இருந்தது. அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும். இது வந்து ஒரு செட்டு எங்கள் பெரிய நாத்தனாரோட பெரிய ஃபேமிலிக்கு. அந்த பெரிய ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா எங்கள் பெரிய நாத்தனார், அவங்களோட பசங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, நாத்தனார் வீட்டுக்கார் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சொந்த தாய் மாமா தான். அவங்க வீடு எங்கள் ஊர் எல்லாமே நாங்கள் பக்கத்து வீடு தான், பக்கத்துலேயே தான் இருக்கோம், ஒரே ஊர்லேயே. நாங்கள் இப்போ ஊர்லேருந்து வந்தோம்னா 1 நாள் 2 நாள்லாம் தங்கினா எங்கள் வீட்டில் போயெல்லாம் சமைக்க மாட்டோம், எல்லாம் வந்து இங்கேயே தான் இருப்போம். எங்கள் அத்தைங்க வீடு எல்லாமே உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிறந்த ஊர்லேயே. அதனால எங்கள் சொந்த பந்தம்லாம் ஒரே ஊரில் தான் இருக்கோம். நீங்கள் அடிக்கடி வீடியோவில் பார்க்கறதுக்கு காரணம் நாங்கள் எல்லாம் ஒரே ஊரில் இருக்கோம், அதான். அதனால எங்கள் பெரிய நாத்தனார் ஃபேமிலிக்கு ஒரு செட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ தான் கட்டுப்படி ஆகும், அதுக்காக. இங்கே பாருங்க, இது வந்து எல்லாமே பெரிய நாத்தனார் ஒரு செட்டு. இப்போ சொன்னேன் இல்லையா, பெரிய நாத்தனாருக்கு வந்து 2 மாகாணி ஒரு செட்டுன்னா 2 மாகாணி தருவாங்க. அதில் வந்து 1 மாகாணி மட்டும் வெந்தயம் வாங்கிட்டு அந்த வெந்தயம் வேணாங்கிறதுக்கு அதில் வந்து பெருஞ்சீரகம் வாங்கிக்கிட்டோம். இந்த அரை செட்டு வாங்கினதுல, இந்த ஒரு செட்டு வாங்கினதுல பொட்டுக்கடலை வாங்கியிருக்கோம். அது வந்து பொட்டுக்கடலை வாங்கிக்கலான்னு சொன்னாங்க, அதனால பொட்டுக்கடலை வாங்கியாச்சு. இதுவும் வந்து கடுகு, அவ்வளோதான். இது வந்து ஒரு செட்டு, இது வந்து 2 அரை செட்டு இருக்கு. இப்போ இந்த பொருள் எல்லாமே இதில் வந்து மிளகு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 படி, இப்போ 1 படியால் எல்லா பொருளும். மிளகு மட்டும் 1 படி, ஒரு செட்டுக்கு 1 படி. அவங்க வச்சிருந்த படியால் 1 படி இவ்வளோதான் வந்துச்சு. இதுலேயுமே கசகசா இருக்குது, 2 கசகசா கொடுத்தாங்க. அரை செட்டுக்கு 1 கசகசா, ஒரு செட்டுக்கு 2 கசகசா, அவ்வளோதான். இது ஒரு செட்டு. 5 பொருள் இருக்குது. 1 2 3 4 5 கசகசா சேர்த்து 6. இது வந்து வெந்தயத்துக்கு பதிலாக வாங்கினா பொட்டுக்கடலை. அத்தை புளி கொஞ்சம் வாங்கினாங்க பெரிய நாத்தனார் வீட்டுக்கு. இவ்வளோதான் இன்னைக்கு நாங்கள் காலையில் போயிட்டு மதியானம் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண பொருள். இதெல்லாம் தான் வாங்கினோம். இது வந்து எனக்கு வாங்கினது, இது இங்கே பெரிய நாத்தனாருக்கு, இது சின்ன நாத்தனாருக்கும் பெரிய மாமியாருக்கும், இது என்னோட நடு மாமியாருக்கு. அவ்வளோதான். இந்த பொருள் எல்லாம் தான் இன்னைக்கு வாங்கினோம். இந்த மஞ்சள் கூட எனக்கு இந்த மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு.
இவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த பொருள்லாம் நாங்கள் வாங்கியிருக்கிறது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கா, இல்லை விலை அதிகமாக இருக்கா, இல்லை இதை விட வேற எங்கன்னா விலை கம்மியாக எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கிடைக்குமான்னு சொல்லுங்கள். என்ன தூரமாக இருந்தாலும் நாங்கள் போக மாட்டோம். பக்கத்தில் இருந்தாக்கா கண்டிப்பாக நாங்கள் போய் பார்க்குறோம். நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கும் பொழுது ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கேருந்துமா வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் அரியலூர் பக்கமாக இருந்து வந்து வாங்குறோமா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே விட சேலத்தில் கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து சேலம் லாங்கு தான், இருந்தாலும் அவங்க ஆட்டோ எடுத்துகிட்டு 4-5 பேராக சேர்ந்து போனீங்கன்னாக்கா ரொம்ப சீப்பாக கிடைக்குமா. 200 துவரம் பருப்புன்னா அங்கே போனால் 100 தான் 1 கிலோ. துணி சோப்பு துணி பவுடர்லேருந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருளுமே அங்கே கிடைக்கும், ரொம்பவுமே விலை கம்மி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் நாங்கள் அங்கெல்லாம் போனதில்லை. இந்த மிளகு சீரக சாமானுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் கொல்லிமலை அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். கொல்லிமலை செட்டு சாமான் அப்படிங்கிறது வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலேருந்தே ஆட்டோவில் கொண்டு வந்து ஊருக்குள்ளெல்லாம் விற்றுருக்காங்க தெரியும். ஆனால் இப்போல்லாம் கொண்டு வந்து விற்கிறது இல்லை. இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆகி நான் இங்கே வந்ததுலேருந்தே இந்த செட்டு சாமான் தான் நாங்கள் போய் வாங்குவோம். பெரம்பலூரில் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் போவோம், இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் போவோம். அந்த மாதிரி அதுக்கு தேவையான பொருள் வாங்கி இது எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா வெயிலில் காய வச்சு கவரில் கட்டி வச்சுட்டோம்னாக்கா பூச்சி பிடிக்காம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நம்ம வந்து ஈர கையோட எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக பூச்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈர கை இல்லாமல் நல்லா எப்போதுமே அந்த பொருளை தொடும் பொழுது நம்ம கை சுத்தமாக இருக்கும் பொழுது நம்ம அந்த பொருளை எடுத்தோம்னாக்கா சீக்கிரம் வீணாக போகாது. அவ்வளோதான், என்னோட பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஊருக்கு வந்ததுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கியாச்சு. அடுத்தது வந்து மிளகாய் மல்லியெல்லாம் காய வச்சு மிளகாய் தூளை அரைச்சிட்டு கோதுமை வாங்கி வச்சுருக்கேன், அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பணும். இப்போ இந்த பொருள்லாம் எப்படி இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கா, உங்களுக்கு எப்படி தோணுது? இது ரொம்ப விலை அதிகமாமா இல்லை பரவாயில்ல கம்மியாக தாம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.